പടപടക്കിൽക്കാരൻ കടന്നു വരുന്നത്. அழகர் கோயில் யானை தன் அண்ணனை தேடி வந்தது. கலகலவென்ற ஓசையுடன் காட்டுக்குள்ளே வந்தது. பளபளவென்று பட்டுச் சேலை முதுகினில் போட்டு வந்தது. பார்க்கின்ற காட்டு விலங்குகளோ பயந்திட கண்டு மகிழ்ந்தது. குழந்தைகள் கண்டு வியப்பது போல விலங்குகள் விழிப்பதை கண்டவுடன் குதூகலமாய் காலையாட்டி பிளிரிய பலமாய் சிரித்தது. தளதளவென்று வளர்ந்த தென்னை மட்டை பறிந்திட முயன்றது. நிலவு பிறந்திட இருளும் சூழ்ந்திட செய்வதறியாது திகைத்தது. பளபளவென்று பட்டுச் சேலை முதுகினில் போட்டு வந்தது. பார்க்கின்ற காட்டு விலங்குகளோ பயந்திட கண்டு மகிழ்ந்தது. வளர்த்த பாகன் தந்த உணவை தின்று வாழ்ந்த பழக்கத்தால் வளர்ந்த மட்டை பறித்திடும் வழிமுறை தெரியாமல் விழிப்பிதுங்கியே அமைதியாய் நின்றது. மலையிலிருந்து இறங்கி வரும் தன் அண்ணனை கண்டு மகிழ்ந்தது. மடியில் அண்ணன் கொண்டு வந்த கரும்பால் பசியை தீர்த்தது. பளபளவென்று பட்டுச் சேலை முதுகினில் போட்டு வந்தது. பார்க்கின்ற காட்டு விலங்குகளோ பயந்திட கண்டு மகிழ்ந்தது. வாழ்ந்த விதம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டது. பிறர் துணையின்றி இனிமேல் வாழ்வதற்கு மனதால் உறுதி கொண்டது. நலமுடன் நாமும் காலமெல்லாம் நம் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அழகர் யானையின் சிந்தனையே நல்விளைவினை நமக்கும் தந்திடுமா?